அதுக்கெல்லாம் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து கையில வளையல் வேணும். வளையல் கிடைக்கலனாலும் பரவாயில்ல. கண்டிப்பா கன்னத்துல ஒரு முத்தம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இந்த ரெசிபி. இது பிஸ்மில்லா. இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்ப ஒரு குக்கர்ல 1 கப்பு பச்சை அரிசிக்கு 1 கப் சாம்பார் பருப்பு எடுத்து 3 மணி நேரத்துல கழுவி ஊற வச்சு குக்கர்ல ஆட் பண்ணியிருக்கேன். இத ஒரு 4 விசில் விட்டு பருப்பும் ரைஸும் நல்லா குழஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வேக விட்டுக்கணும். பருப்பு ரைஸு கண்டிப்பா குழையணும். அப்படி குழையலன்னா இன்னும் ஒரு 2 விசில் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி குழைய விட்டுக்கலாம். தப்பே கிடையாது. இதுல 5 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நெய் போட்டு 5 கப் தண்ணி போட்டிருக்கேன். நான் இப்ப எடுத்திருக்க 1 கப்புனா அதுக்கு 5 கப்பு தண்ணி கண்டிப்பா தேவை. இதெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா குழைய விட்டுக்கணும். ஒரு 4 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இப்ப விசில் எல்லாம் ப்ரெஷர் எல்லாம் நல்லா தாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் இதை ஓபன் பண்ணணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். சாரி, பெருங்காயம் பொடி போட்டுன்னு சொல்றதுக்கு மறந்துட்டேன். பெருங்காய பொடியும் போட்டிருக்கேன். போட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு அடுப்புல எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதுக்கான ஒரு மசாலா பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்ப ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில 1 டீஸ்பூன் தனியா, முழு தனியாவா இருக்கணும். அதுல 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இல்லைன்னா சாம்பார் பருப்பு போட்டுக்கணும். கூடவே வெள்ளை எள் இல்லைன்னா கருப்பு எள்ளா போட்டுக்கலாம். நான் இங்க கருப்பு எள் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வெள்ளை எள் கிடைச்சாலே அது போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் முழு உளுந்து இல்லைன்னா உடைச்ச உளுந்து எது வேணாலும் போட்டுக்கலாம். 10 நல்ல மிளகு இல்லைன்னா குறுமிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் போட்டுட்டு 2 வரமிளகு சேர்த்துக்கலாம். நான் இங்க 1 வரமிளகு தான் போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கலர் கொஞ்சம் மாறி வருது. இந்த டைம்ல நம்ம சின்னதாட்டு கட் பண்ணி வச்சிருக்க இந்த தேங்காவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி கலர் கொஞ்சம் தேங்காய்க்கு மாறுத வரைக்கும் வெயிட் பண்ணணும். மற்ற தனியா பொடி, நல்ல மிளகு இதெல்லாம் அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப தேங்காய்க்கு கலர் கொஞ்சம் மாறி வருது. இப்ப அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு தான் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கை விடாம வதக்கி எடுத்துக்கணும். இப்ப இதெல்லாம் ஆற விட்டுட்டு அதே கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய் போட்டுக்கிட்டு இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிட்டு சின்ன உள்ளி இல்லைன்னா பெரிய உள்ளி எது வேணாலும் போட்டுக்கலாம். கட் பண்ணி இதுல போட்டிருக்கேன். இதுல நமக்கு தேவையான காய்கறி அப்படியே போட்டுக்கலாம். நான் இங்க ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். கூடவே கேரட்டு, முருங்கைக்காய், பீன்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கேன். ஆக்சுவலி இது வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுனால அதுக்கேற்றபடிதான் பக்குவம் மட்டும் காய்கறி கட் பண்ணணும். நான் இங்க நீள வாக்குலயும் கட் பண்ணியிருக்கேன், சின்ன சைஸ்லயும் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன டைப்ல வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல சின்னதாட்டு 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். பயப்படாதீங்க, 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன் அதிகம்னு. அது கரெக்டா ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணும். இதுல வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கனால இந்த சின்னதாட்டு கட் பண்ணி வச்சிருக்க காய்கறி ஈஸியா வந்து மசிஞ்சு போகும். அதனால பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்ததுனாலதான் நான் அப்படி சொன்னது. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பொடிய மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிட்டு இதுல அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு வேக விட்டுக்கலாம். தண்ணி போட்டு வேக விட்டுக்கலாம். இதுல நான் 1 கப் அளவு புளி தண்ணி தான் எடுத்திருக்கேன். இதுக்கு 1 கப் புளி தண்ணினா 3 கப் சாதா தண்ணி கரெக்டான பக்குவம். இப்ப நான் 1 கப் புளி தண்ணி போட்டுக்கிட்டு நல்லா வேக விட்டுருக்கேன். இப்ப பாருங்க காய்கறி எந்த அளவு வெந்திருக்குன்னு. உப்பு செக் பண்ணி பாருங்க. உப்பு பத்தலைன்னா கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்ப காய்கறி எல்லாம் வெந்திருக்கான்னு பார்த்துக்கிட்டு நம்ம குக்கர்ல வேக வச்ச இந்த பச்சரிசி, சாம்பார் பருப்பு வேக வச்ச இந்த சாதத்தை இது கூட போட்டு நல்லா ஜென்ரலா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி காய்கறி உடையக்கூடாது. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு அப்படியே மூடி போட்டு 10ல 15 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. இப்ப திறந்து ஆளை தூக்குற மணத்துல இந்த பிஸ்மில்லா ரெடி ஆயிருந்துடும். டேஸ்டும் நல்லா இருக்கு. இது செய்யவே நிஜமா சொல்லுது ஒரு 30 நிமிஷம் தான் ஆகும். குயிக்கா செஞ்சு முடிச்சிடலாம். மறக்காம உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு என்ன கிஃப்ட் தந்திருக்காங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆசை முத்தமா இல்ல கைக்கு வளையலா அப்படின்னு. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம டிப்டோ ஸ்பைசி சமையல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.